அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்ஜிகே. நண்பர்களே, இந்த வருடம் ஐபிஎல் 2024 ஒரு முதல் பதிவு போட்டுவிட்டேன் மேட்சஸ்ன்னு. இந்த வருஷத்துலேருந்து இந்த இது எனது கணிப்புகள் என்ற தலைப்பில் வரப்போகுது. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக ஏன்னா மேட்ச் எல்லோரும் தான் பார்க்க போகிறோம், கிரிக்கெட் ஃபேன்ஸு. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அந்த ப்ரிடிக்ஷனோடு சேர்ந்து மேட்சை பார்க்கும்போது அதுபடி இருந்தால் நமக்கும் சந்தோஷம். இல்லைனாலும் நம்ம என்ன தப்பு பண்ணிக்கிறோன்னு பார்த்துக்கிறது தான், ப்ரிடிக்ஷன் தான். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் நான் மட்டும்தான் உங்களோட தொடர்பில் வர்றேன். அதனால் இப்போ என்னால் முடிஞ்சதை ஒவ்வொன்றா நம்ம நாளைக்கு மேட்ச், நாளைக்கு தான் இந்த வருஷம் சீசனுடைய ஐபிஎல் ஃபஸ்ட்டு மேட்ச் சென்னையில் வழக்கம் போல் எப்போவுமே சிஎஸ்கேவோட ரொம்ப டாப் கண்டென்ட் ஆர்சிபி தான். மேட்ச் ரொம்ப பக்காவாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்சிபி அவங்களும் பல எண்ணல், அதாவது இந்த பாயிண்ட் டேபிள் ஃபஸ்ட்டு டேபிளில் பேர் வர்றதுங்கிறது அந்த வருஷம் முழுக்க ஆடக்கூடிய அடுத்த மேட்ச்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குங்கிற அடிப்படையில் ரெண்டு டீமும் கடினமாக இருக்காங்க. கண்டிப்பாகவே நேச்சுரலாக போத் ஆர் டேலண்டட் டீம்ஸ் அப்படிங்கிற வரிசையில் நாளைக்கு நம்மளோட கணிப்புகள் எப்படி ஒன்றா போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு டாஸ் நாளைக்கு ஆர்சிபி ஃபேவராக தான் இருக்கும். அப்போ ஆர்சிபி தான் டாஸ் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ டாஸ் வின் பண்ணால் ஆர்சிபி மோஸ்ட்லி பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இதெல்லாம் நீங்கள் இந்த லைன் ஆஃப் ஸ்கோப் பார்த்துக்கணும். சரி, அப்போ மேட்ச் டாஸ் போட்டாங்க, பேட்டிங் யார் வேணாலும் எடுக்கலாம், இனி அதை மறந்துடலாம். ஏன்னா இது ஒரு யூகம்தான். பட் டாஸ் ஆர்சிபிங்கிற மாதிரி ஃபேவர் காமிக்குது. இப்போ அடுத்தது மேட்சோட போக்கை பார்க்கணும் இல்லையா? 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருதுன்னு வச்சுக்கிங்களேன். மேட்ச் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மேட்சோட போக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் உங்களுக்கு தெரியும், யார் பேட்டிங் பிடிச்சாலும் பவுலிங் பிடிச்சாலும். இதில் டாமினன்ட் பண்ணுறவங்க 6ஆம் நம்பர் 9 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 9:05 மணி வரைக்கும் 6ஆம் நம்பர் இதில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. 6ஆம் நம்பருக்கு நாளைக்கு இந்த டைம் பர்டிகுலராக நல்லாயிருக்கும். அப்போ அந்த முடிக்கும்போது அந்த 9:30 ஆகும், அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடியறதுக்கு 9:20 ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த டைமில் ஃபினிஷிங்கில் நம்பர் 1 ஜாயின் பண்ணிக்குவார். அப்போ இந்த 6-1 மட்டும்தானா அப்படின்னா இவங்களோட அட்டாச்சில் 4ஆம் நம்பர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபில் என்ன நடக்குதுன்னு ஒரு யூகம் கொடுத்துட்டேன். அது எந்த சைடு எப்படி வேணாலும் இருக்கலாம், பேட்டிங்காக இருக்கலாம், பவுலிங்காக இருக்கலாம். இதில் அந்த இடத்துல கேம் சேஞ்சர்னுங்கிறவங்க 6-1 அலாங் வித் 4 இவங்க தான் இதில் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சரி, எல்லாம் நிம்மதியாக ஒரு பிரேக் முடிச்சுட்டு வர்றாங்க. பிரேக் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரம்பித்தாங்கன்னா அந்த செகண்ட் ரவுண்டில் 9:30க்கு மேலே ஆயிடுது இல்லையா? அங்கே நம்பர் 2 வந்துடுவார். நம்பர் 2 கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த நம்பர் 2 பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நம்பர் 2 கூட 4 ஜாயின் பண்ணிக்குவார் அந்த டைமில். இதுக்கப்புறம் 10:05 10:15 அப்படிங்கிற டைம் தாண்டும் போது 3ஆம் நம்பர் உள்ளே வந்துடுவார். 3ஆம் நம்பரு டபுள் ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. அது எந்த டீம் 3ன்னு தெரியல. டபுள் ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. 19 வரைக்கும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்க. அப்படி 3ஆம் நம்பர் விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுலேயே மேட்ச் முடியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3ஆம் நம்பர் கூட வேறு யாராவது இல்லையான்னா இருக்கலாம். ஆனால் 3ஆம் நம்பர் ரொம்ப ஹோல்ட் ஆவார். அப்படி 3ஆம் நம்பர் மிஸ் பண்ணினார் அப்படின்னா அந்த இடத்துல 9ஆம் நம்பரும் கூட விளையாண்டுருப்பாங்க. 9ஆம் நம்பரு 3ஆம் நம்பர் இருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ இந்த மேட்ச் 11 மணி தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 11 மணி தாண்டிட்டா அங்கே 8ஆம் நம்பர் தான் கேம் ஃபினிஷராக வர்றாரு. எப்பவே உங்களுக்கு மேட்சோட ஹிண்ட்டை கொடுத்துட்டேன். 11 மணிக்கு மேலே தாண்டிச்சுன்னா 11 மணி, அதாவது 10:50 தாண்டிடுச்சுன்னா 8ஆம் நம்பர் உள்ள வந்துடுவார். அதுக்கு முன்னாடி 3-9மே ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வெற்றி வகையில் நாளைக்கு பார்க்கும்போது இந்த நம்பர் அடிப்படையிலே பார்த்துடுறோம். அடுத்தது முக்கியமான கேள்வி என்ன இருக்கும், யார் டாப் பிளேயராக வர்றாங்க நாளைக்கு நம்பரில் போத் சைட்லேருந்து யாராவது ஒருத்தர் நம்பர் 6
பிளேயர் ஆஃப் த மேட்ச், அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கலாம். நம்பர் 6க்கு அதிக சாய்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்பர் 2 ஆர் 3 அதெல்லாம் செகண்டரி வச்சுக்கோங்க. நம்பர் 6 வந்து டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, முடிவாக நாளைய வின் யாருன்னு பார்த்துடலாம். ஏன்னா நாளைய வின் வழக்கம் போல் வெற்றிகரமாக சிஎஸ்கே தொடங்கும். கண்டிப்பாக நாளை இந்த டைமில் நாம் பேசிகிட்டு இருக்கிற முடிவுகளில் 75% அச்சீவ் பண்ணியிருக்கலாம். என்ன வருதுன்னு நானும் உங்களோட சேர்ந்து பார்த்துருக்க ஆவலாக காத்துட்ருக்கேன். அடுத்த சிஎஸ்கே மேட்ச்சில் என்னோட கணிப்புகள் வரும் வரை நான் உங்களுடன் காத்திருக்கிறேன். நன்றி.